டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மன்னிச்சிருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, செம்ம தலைவலி. நான் நேற்று நைட்டு ஒரு 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் போட்ட அந்த 3 வீடியோஸ் வந்து நம்ம நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபுல் எபிசோட் வந்து நைட்டு ஏன் போட மாட்டீங்க, லேட்டாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னால் நைட்டு போட முடியாது, ஏன்னா நைட்டு போட்டால் வியூஸ் போகாது. ஒன்று அது நமக்கு முடியறதே வந்து 11 மணிக்கு மேலே தான் முடியுது. அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறதுக்கு எப்படியும் 12 மணி 12:30 ஆகிடும். அந்த டைம் யாரும் முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் என்னால் போட முடியல. ஆக்சுவலாக நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே தெரியுது. அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே வீடியோ கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. நம்ம லேட்டாக போட்டோன்னா அதுக்கான வியூஸ் கிடைக்காது அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காலையிலேருந்து வீடியோ போடலை. இப்போ தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே நான் பேச போகிறேன். இந்த ப்ரோமோவும் தேர்ட் ப்ரோமோவும் சேர்த்து நம்ம பேசிடுவோம். செகண்ட் ப்ரோமோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய செலிப்ரேஷன் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து வாட்டர் மெலன். நான் சொன்ன மாதிரியே தர்பீஸ்னுடைய எவிக்ஷனுக்காக ஒரு நிமிஷம் கீழே வச்சிடறேன். தர்பீஸ்னுடைய எவிக்ஷனுக்காக கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இது வந்து தர்பீஸுடைய ரசிகர்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் மிஸ்டேக். இந்த மாதிரியான ஒரு நபருக்கான ஒரு சரியான ஒரு தண்டனை வந்து கிடைச்சிருக்கு. அவர் லைஃப்பில் இது வரைக்கும் யாரும் அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு தண்டனையை இந்த பிக் பாஸ் சீசன் 9 கொடுத்து அவர் வெளியில் அனுப்பியிருக்கு. அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தோம், இவர் இங்கே இருக்கிறது நல்லதில்லை, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு இடங்களில் கூட இந்த ஆளுக்கு நம்ம முட்டு கொடுத்து நம்ம நின்னதே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் இப்போவே நான் காமிச்சேன். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் போகும்போது கூட ஒருத்தன் இந்த அளவுக்கு திட்டி அனுப்பணுமா அப்படின்னு வந்து சில பேர் நினச்சாலும், என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவருக்கு பத்தாதுங்க, இதை விட அதிகமாக நீங்கள் செய்யணுங்க அப்படின்ட்டு. ஏன் வாட்டர் மெலனை சூஸ் பண்ண? நீங்கள் கேக்கு தானே வெட்ட போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேக் வெட்டுறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தோம். என் தம்பிங்கெல்லாம் சொன்னானுங்க, ஏன் வந்து வீணாக கேக்கை வெட்டிக்கிட்டு வாட்டர் மெலனை வெட்டியே நம்ம கொண்டாடுவோம், அதுதானே வந்து ஒரு அவருடைய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதுனால, அடடே இது நல்லா இருக்கே அப்படியே நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ப்ராசஸ் இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஓகேவா? அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. மொதல் ப்ரோமோவில் எடுத்த உடனே விஜய் சேதுபதி இன்றைக்கும் யார் அவர் ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் அதர் தென் நம்மளுடைய தர்பீஸ் ஸ்டார் தான். இன்றைக்கி இந்த வாரம் நடந்த இந்த ராஜாங்கம் டாஸ்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் முதல்ல மன்னர் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, ராஜா கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ராஜா கேரக்டர் சாதாரண கேரக்டர் கிடையாது. அந்த ராஜா கேரக்டருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. என்னதான் அவர் வந்து ஒரு காமெடி ராஜாவாக இருந்தாலும் அந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதை அவர் காப்பாற்றிக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேவா? அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க, ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு. அவருக்கு காதல் பிடிக்கும், காதல் வேற காமம் வேற. அவருக்கு 3 இளவரசிகளை கொடுத்துருந்தாங்க, பார்வதி, வியானா, அப்புறம் அரோரா. இந்த 3 இளவரசிகளுக்கும் ராஜா மேலே ஒரு கண்ணு. ஓகேவா? ஆனால் ராஜாவுக்கும் அந்த 3 இளவரசிகள் மேலே கண்ணு. ஆனால் நடுவில் வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ராஜமாதா இருப்பாங்க. கனி அவர்களை தாண்டி இளவரசிகள் கிட்ட ராஜாவும் பேச முடியாது, இளவரசிகளும் ராஜா கிட்ட பேச முடியாது. இதுதான் ஆக்சுவல் கதாபாத்திரம். அதை அவர் ஒழுங்காக பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை. மாறா அவர் பண்ணது எல்லாமே கானா வினோத்தோட சண்டைக்கு போகிறது. ஆப்வியஸாக அதான் கேரக்டர். 2 நாட்டுக்கும் வந்து போர், இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது, கலாச்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான். ஆனால் அந்த கேரக்டர்னுடைய ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் அவர் மதிக்கவே இல்லை. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாளே அந்த புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த புறம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இதிலே கிடையாது, டாஸ்க்லேயே கிடையாது. ஆனால் அவருக்கு எது தேவையோ அதை டெவலப் பண்ணிக்கிட்டா. அப்படி புரியுதுங்களா? அதுதான் சொன்னேன், காதல் வேறு காமம் வேறு. இந்த 3 பெண்கள் மேலும் ராஜாவுக்கு காதல். அது எப்படி 3 பெண்கள் மேலே காதல் வரும்? கொடுத்தவனை தான் கேட்கணும்.
நமக்கு இது வந்து அதில் ஐடியா இல்லை, கொடுத்தவனை தான் கேட்கணும். அந்த டாஸ்க்கை வடிவமைச்சான் பார்த்தீங்களா, அவனை தான் கேட்கணும். ஸோ தர்பீஸுனுடைய கேரக்டர் என்ன, நேச்சர் என்ன, பெண்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துப்பார், இதை வச்சு தான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. இது நல்லா இல்லை, இது வந்து டாஸ்க் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, கேவலமாக இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கானுங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை மாற்றுறாங்க. அப்போ தான் பிக் பாஸ் வந்து 1 மணி நேரம் பேசியிருப்பார். உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்தா இந்த டாஸ்க்கை ஒழுங்காக விளையாட மாட்டீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒன்று ஒன்றா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் நானும் உங்களோட சேர்ந்து விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என் குரலின் மூலமாக. அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் நேரில் வந்து தான் உங்கள் கூட விளையாடணும். அந்த அளவுக்கு நம்ம பிக் பாஸ் வந்து பேசியிருந்தார். இது இவனுங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது அசிங்கம். நமக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்கிறாங்க, நம்ம எதுவுமே சரியாக செய்யலைன்னு சொல்கிறாங்க, வரவங்களாம் சொல்கிறாங்க எல்லா சீசனும் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் தான் ஒர்ஸ்ட்டு சீசன் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணுறோம், இது எதையுமே வந்து யோசிக்காமல் அவன் ட்ராக்கில் மட்டும்தான் குறியாடுறாரே தவிர்த்து இந்த டாஸ்க்கை நல்லா பண்ணணும், இந்த ஷோவை வந்து நல்லா மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னும் நாகரிகத்தோட நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கும் அங்கே கிடையாது. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, ராஜாவை மாற்றுறாங்க. மாற்றிட்டு தான் பார்வதியை கொண்டு வராங்க, இந்த சைடு விக்கல்ஸை கொண்டு வராங்க. அது கூட ஏன் கொண்டு வந்தாங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கோல்வார் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை மாற்றி நகைச்சுவையாக 2 பேரும் மாறி மாறி டீஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நகைச்சுவையாக இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே கிடையாது. ஒன்று பார்வதி பாடி ஷேம் பண்ணுவாங்க, இல்லைனா இவர் மார்க் பண்ணுவார், இது 2 தான் நடக்கும். அதை பற்றி ஒரு சரி இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இந்த டாஸ்க்கை மாற்றி கொடுத்தா அப்பையும் அவனுங்க அதை தான் பண்ணானுங்க. அங்கே தான் இவருக்கும் கானா வினோத்துக்கும் அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லையை மீறி போக அரோரா நடுவில் வந்து நிப்பாட்ட தீச்சட்டி கருவாயா அப்படிங்கிற ஒரு பேரை இவர் சொல்ல, அது தீண்டத்தகாதவன் வெளியில் வந்து பரப்பப்பட தீண்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு கேட்குது. அதுக்கப்புறம் மியூட் செஞ்சுருக்காங்க. ஸோ இது நம்ம மிஸ்டேக் கிடையாது, எடிட்டர் மிஸ்டேக். லைவில் நீங்கள் வந்து அதை மியூட் பண்ணல, 1 hour எபிசோடில் எதுக்கு அந்த வார்த்தையை மியூட் பண்ணணும், இவங்களே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு தான் அதை பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அது மாதிரிலாம் நம்ம பேசணும். இந்த ஆள் என்ன பண்ணான்னா ராணி பார்வதி அவர்களுடைய பேச்சை கேட்குற மந்திரி ஆகிட்டா. அப்படி மந்திரி ஆகிட்டா எல்லாமே ராணி தான். என்னதான் மந்திரியாக இருந்தாலும் ராணி ஒரு சொல் சொன்னால், இல்லை ராஜா ஒரு சொல் சொன்னால் அதை தட்டாமல் கேட்குறவர் தான் மந்திரி. ராஜாவும் ராணியோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை வந்து அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே செஞ்சு முடிக்கிற ஒரு ஆள் தான் மந்திரி. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி கேரக்டரில் இருந்துக்கிட்டு, அதுவும் கலைத்துறை மந்திரி தான், என்னமோ அமைச்சரவை மந்திரி பெரிய ராஜாவின் வலது கை இடது கை அப்படி கிடையாது, கலைத்துறைக்கு மந்திரி அவ்வளோதான். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் இளவரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு பொது சபையில் இளவரசி கேரக்டரில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஏனோ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஹையராக்கியினுடைய ஒரு புரோட்டோக்கால். ஓகேவா. அதை மீறி அவர் பண்ணுறாரு. அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு உடச்சி என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிட்டார். ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா மறுபடியும் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி டாஸ்க்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. இதைத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து முதல் ப்ரோமோவில் வெளுத்து வாங்குறாரு. வெளுத்து வாங்குறதுனா கொஞ்சம் கொஞ்சம் அடி இல்லை, தர்மடி மரணடி வாங்குறாரு திவாகர். என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்கில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு போகிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. இங்கே இவனுங்கெல்லாம் மறந்துடுறானுங்க, நம்ம வந்து ஒரு வேலையாள், சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாள். பிக் பாஸ் என்ன பண்ணுறாரோ என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆளாகத்தான் நம்ம இருக்கோம். அதை மறந்துடுறானுங்க. நம்ம டெய்லியும் ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சம்பளம் வாங்குகிறோம், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம், அந்த ரூல்ஸை மதிக்காமல் மீறி நம்ம நடக்க முடியாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடுறானுங்க. எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எத்திக்ஸ் அங்கே வரமாட்டேங்குது. ஸோ இதை வந்து அவர் கேட்டு அட்ரஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கேமராவாக போய் பேச மட்டும் தெரியுதுல்ல, நான் தமிழ்நாட்டினுடைய நடிப்பறக்கன்னு நான் ஒன்று பேசினா அது பயங்கரமாக ரீச் ஆகும்னு போயிட்டு, இது ஏன் விஜய் சேதுபதி இங்கே அட்ரஸ் பண்ணுறாருன்னா அத்தனை கேமராமேன்களும் புலம்பி இருக்கிறாங்க, எங்களால் முடியலைங்க, இவன் ரொம்ப பண்ணுறாங்க, எதனா ஒன்று பண்ணி விடுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன்ஸினுடைய புலம்பல் தான் இப்போ விஜய் சேதுபதி வெடிக்கிறதுக்கான காரணம். கேமரா முன்னாடி போயிட்டு ஜூம் வைக்கல, வைடாக இருக்குது, இதெல்லாம் மட்டும் தேடி போய் பண்ண தெரியுது. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா பண்ண தெரியாதா? ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண வக்கில் ரீல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பீங்களான்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு விஜய் சேதுபதி.
ஸோ இந்த அளவுக்கு கடுமையாக விஜய் சேதுபதி பேசுறதுக்கு காரணம் என்ன? தலைவருடைய ஆட்டம் அந்த மாதிரி. இப்போ எனக்கு பார்க்கும்போது திவாகரை பார்க்கும்போதுல பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசினேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே, இப்போ மாவுகட்ட பரம்பரை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. எப்பயுமே ஆணவத்தில் ஆடவே கூடாது, ஆணவத்தில் ஆடினவன் அழிஞ்சே தீருவான் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிளாக திவாகர் இருக்கார். ரெட் கார்டு ஏன் கொடுக்கல திவாகருக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ரெட் கார்டு கொடுத்தா அது எப்படி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திவாகர் மேலே ஒரு சின்ன கரிசனம் வந்து இருக்குது. ஏன்னா அவர் மென்டலாகவே அவர் அப்படி தான், பை நேச்சராகவே அவர் அப்படி தான். அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது அந்த ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம். நம்ம அது எதுவும் பண்ண தேவையில்லை, வளர்றதும் வீழ்றதும் அந்தாலே பண்ணிக்கிட்டோம். நம்ம போய் ஒரு ரெட் கார்டு கொடுத்து, இப்போ பிரதீப் ஆண்டனின்ற ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்து, இப்போ பிரதீப் ஆண்டனி கரண்ட்டாக எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, திவாகருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிய வரும். இருந்தாலும் அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், அதனால் ஆதரிக்க முடியாது. பட் சேனல் சைடு அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒருத்தருடைய லைஃப்பை கெடுக்க வேணாம், அவர் வாயாலே அவர் கெட்டு போயிடுவார், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி தான் ஓட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாருங்களேன், ஒரு வாரமாக வந்து அந்த ஆள் 5வது இடத்துல இருந்தான் திவாகர். இந்த தமிழ் கிங்ஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு திவாகர் எவிக்டாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே திவாகர் வந்து ஓட்டிங்கில் லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டார். எப்படி வந்தார்? நாங்கள் ரொம்ப ஜென்யூனான ஒரு வெப்சைட்டு, ஓட்டிங் அனலைசிஸ் வந்து பக்காவாக இருக்கும், நாங்கள் ரொம்ப ஆத்தென்டிக்கான வெப்சைட் அப்படிங்கிறத இவனுங்க நிரூபிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் திவாகரை ஓட்டிங்கை வச்சு தூக்கலை, பிஹேவியரை வச்சு தான் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிங்கை குறைச்சிட்டானுங்க. அப்போது நீ உன்னுடைய ஆத்தென்டிசிட்டியை நிரூபிக்கிறதுக்காக நீ ஒரு ஃபேக்கான ஓட்டிங்கை காட்டுவ அப்படின்னா, நீ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் காட்டக்கூடிய ஓட்டு வந்து எப்படி உண்மையான ஓட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே வந்துச்சு. இதை பற்றி தனியாகவே நான் பேசலான் இருக்கேன். இன்னும் நிறையா விஷயங்களை கலெக்ட் பண்ணி நம்ம பேசுவோம், சரிங்களா? என்றைக்குமே அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயம், போட்டு பொலகிறாரு. 3வது ப்ரோமோவில் இது வரைக்கும் நான் எவிக்ஷனுக்கு ஒரு ப்ரோமோ போட்டு நான் பார்க்கல. இந்த சீசனில் முதல் முறையாக யார் எவிக்டாக போகிறாங்க அப்படிங்கிறத ப்ரோமோலேயே காட்டியிருக்காங்க திவாகருக்கு. ஸோ திவாகர் வந்து எவிக்டட் அப்படிங்கிற அந்த சீட்டை காட்டுறாங்க. அப்போ பார்வதி அழுகுறாங்க பாருங்கள். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் எனக்காக நீ இருந்தியே, இத்தனை நாள் வந்து இருந்தியே, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் மேடம் அழுவ. திவாகர் இதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், நம்ம எவிக்ட் ஆயிடுவோம். ஏன்னா திவாகர் மண்டைக்குள்ளே இருந்தது என்ன, தமிழ்நாட்டில் நம்ம வேற லெவல் ரீச்சில் இருக்கும், வந்தவங்களாம் சொன்னதுனால மக்கள் வேறு லெவல் ஆதரவு இருக்காங்க, நமக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குது, நம்ம தான் இந்த சீசனுடைய டைட்டிலை வின் பண்ணுவோம், அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் எல்லாரையும் போயிட்டு ரொம்ப நாள் தாங்க மாட்டான், அடுத்த வாரம் போயிடுவான், இந்த வாரம் போயிடுவான்னு பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் அவரே அமுச்சு விட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்வதி கிட்ட நீ அழாத, எது கழுவுற, தைரியமாக விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில் வந்து அங்கே வந்தும் என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு எதனா இருக்குதான்னு விஜய் சேதுபதி கேட்டால், அப்போ கூட எல்லாரும் வந்து என்னை பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க சார். அந்த தற்பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கிஸ் கிடைக்க போகுது, நான் வந்து ஃபைனலாக வந்து நான் முத்தம் வாங்க போகிறேன்னே விஜய் சேதுபதி முத்தம் கொடுத்து அவனை வழி அனுப்பி வைக்கிறார். எதுக்காக அந்த முத்தம் அவர் கொடுத்துருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போகும்போது ப்ராப்பராக சென்ட் ஆஃப் பண்ணுறது தான் அவருடைய மரியாதைக்கு அழகு, ஓகேவா? அங்கே போயிட்டு வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஹாஷாக நடந்துக்கிட்டார் அப்படின்னா அது விஜய் சேதுபதிக்கு தான் நெகட்டிவாக ஆகும். என்ன பேசுவானுங்க, அவர் தான் எவிக்ட் ஆகிட்டார், போகும்போதாச்சும் அவரை ஒழுங்காக அனுப்பலாம்ல, எதுக்காக இவ்வளவு வந்து அவமானப்படுத்தணும்? அதனால தான் பண்ணுறதெல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு சென்ட் ஆஃப் பண்ணும்போது அந்த முத்தத்தை கொடுத்து அப்படியே நியூட்ரலாக அமுச்சு விட்டாப்புல விஜய் சேதுபதி. ஸோ உங்கள் தமிழ்நாட்டினுடைய நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் அவர்கள் இன்று எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். வாட்டர்மெலன் ரசிகர்கள்லாம் நிச்சயமாக கோவத்திலையும் கொந்தளிப்பிலையும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து கலவரம் நடக்க போகுது, போராட்டம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. எத்தனை பஸ்ஸு தீக்கிரையாக போதோ, எத்தனை பள்ளிக்கூடங்கள் உடைக்க போகிறீங்க, எத்தனை மதுக்கடைகளை உடைக்க போகிறீங்க, எத்தனை பேருந்து நிலையங்களை உடைக்க போகிறீங்க தெரியல. போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ண போதோ, ஆர்மி இறக்கலாமா வேணாமான்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு உள்துறை அமைச்சர்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருலாம் நியூஸ் வருது. இன்னும் எல்லாரும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க மக்களே,
தமிழ்நாட்டு மக்களை கேட்டு நான் வந்து அரவிந்த் டாக் சார்பாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இனிமேல் கலவரம் வெடிக்கும். எப்படா எங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரை நீங்கள் வெளியில் அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு வாட்டர்மெலனுக்கு ஓட்டு பண்ண ஒவ்வொருத்தரும் வீதிக்கு வந்து போராட போகிறான். சிரிப்பு தாண்டா வருது உங்களை பார்த்தா. சரி, இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.